السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக உன்னதமான ஒரு தத்துவத்தை கொண்டது. அதில் உண்டான ஒவ்வொரு சிறப்பு அம்சங்களும் அது தனித்துவமான உலகில் பிற எந்த கொள்கைகளோடும் எந்த கருத்தோடும் ஒப்பீடு செய்ய முடியாத மிக உயர்வான ஒன்று. அந்த சிறப்பு அம்சங்களில் உள்ள ஒன்றுதான் சட்ட திட்டங்கள். அதிலும் குறிப்பாக குற்றங்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை சட்டங்கள். பல நேரங்களில் இந்த இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் விமர்சனம் செய்யப்பட்டாலும் கூட மனித சமூகத்திற்கு மிகப்பெரிய வாழ்வு இருக்கிறது என்று இறைவன் சொல்கிறார். வழக்கும் ஃபில் கிசாஸி ஹயாத்துன். காரணம் என்னவென்றால், இது சராசரி மனித அறிவால் எழுதப்பட்ட சட்டத்திட்டங்கள் அல்ல, அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்டது. மக்களை படைத்த இறைவன் மக்களை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று தெரிந்தவன், அப்படி தெரிந்தவனால் வகுத்தளிக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கொலைக்கு மற்றொரு கொலைத்தான் தீர்வு, திருடினால் கரங்கள் வெட்டப்பட வேண்டும், விபச்சார குற்றங்களுக்கு கண்ணால் அடித்து கொல்லப்பட வேண்டும் என்று இந்த நடைமுறை இருக்கிறதே, பல நேரங்களில் இது பிற சமூக மக்களால் இது வரவேற்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூத சமூகத்தை பற்றி உண்டான ஒரு ஆயத்தை அவர்களை குறித்து சொல்கிறார். وَكَتَبْنَا عَلَيْهِمْ فِيهَا أَنَّ النَّفْسَ بِالنَّفْسِ وَالْعَيْنَ بِالْعَيْنِ وَالْأَنْفَ بِالْأَنْفِ وَالْأُذْنَ بِالْأُذْنِ وَالسِّنَّ بِالسِّنِّ وَالْجُرُوحَ قِصَاصٌ. யூதர்களுக்கு நாம் நிர்ணயித்திருந்தோம், ஒரு உயிருக்கு பகரமாக மற்றொரு உயிர்தான் தீர்வு, கண்ணுக்கு பகரமாக கண், பல்லுக்கு பகரமாக பல், காதுக்கு பகரமாக காது என்ற காயங்கள் போன்ற இவைகளுக்கு கிசாஸ், பழிக்கு பழி வாங்குதல் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். என்ன ஒரு சிறப்பு அம்சம் என்றால், இந்த அத்தனையையும் நடைமுறைப்படுத்தினார்கள் பெரும்பாலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரித்தார் அவர்களே, கடுமையான தண்டனைகள் என்பது அது கடுமையான குற்றங்களுக்கு மட்டும்தான். இஸ்லாம் அதிலே வரம்புகளை கையாளுகிறது. உதாரணத்திற்கு, திருடினால் கரங்கள் வெட்டப்பட வேண்டும் என்ற அந்த தண்டனை இருக்கிறது, அதுக்கும் சில வரம்புகள் இருக்கிறது. திருடப்பட்ட பொருள் அது பாதுகாக்கப்பட்ட பொருளாக இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை. பாதுகாப்பு அற்ற ஒரு பொருளாக வீதியிலே கிடக்கக்கூடிய பொருள் திருடப்பட்டால் அதற்காக கரங்கள் வெட்டப்படாது. விபச்சாரம் போன்ற குற்றங்களுக்கு சாட்சிகள் இருக்க வேண்டும். சாட்சிகள் இல்லை என்றால் தண்டனைகள் நிறைவேற்றப்படாது. அப்படி என்றால் கடுமையான தண்டனைகள் என்பது குற்றங்கள் கடுமையாக இருக்கின்ற பொழுதுதான். புகாரி ஷரீஃபிலே வருகிறது, முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒட்டகம் மந்தையில் இருந்தது. அதை காவல் காத்த ஒரு காவலாளியை உரைனா என்ற சமூகத்தை சார்ந்த 2 வாலிபர்கள் கொடூரமாக கொலை செய்து விட்டார்கள். அவரின் கண்ணையும் நாவையும் முற்களால் கிழித்து கொலை செய்து விட்டார்கள். இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டிய பொழுது நபி அவர்கள் அவர்களை பிடித்து வர உத்தரவிட்டார்கள். குற்றவாளிகள் நபி அவர்கள் முன்னிலையிலே கொண்டு வரப்பட்ட பொழுது அவர்களுக்கான தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அவர்களுடைய கண்ணை நோண்டி எடுக்கப்படுகிறது. புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய செய்தி, கண்ணை நோண்டி எடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு மாறுகால் மார்க்கை வாங்கப்படுகிறது. அவர்கள் பாலைவன சுடு மணலிலே இறந்து போகுமாறு வீசப்படுகிறார்கள். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, தண்டனைகள் கடுமையாக இருக்கின்ற பொழுதுதான் குற்றங்கள் தலைமுகாமல் இருப்பதற்கு காரணமாக அமையும். குறிப்பாக தண்டனை வழங்குகின்ற விஷயத்தில இஸ்லாம் சில 3 நிபந்தனைகளை கையாளுகிறது. ஏனென்றால் சிலருடைய வாதம் என்னவாக இருக்கிறது, தவறு செய்வது என்பது மனிதனுடைய இயல்பாக இருக்கின்ற பொழுது தண்டனைகள் எதற்கு கடுமையாக இருக்கப்பட வேண்டும், இது மனித தொழிலை விதிமீறல் என்று சிலர்கள் ஒரு வாதத்தை முன்வைப்பார்கள். ஆனால் இஸ்லாம் 3 நிபந்தனைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. என்ன நிபந்தனை? கொடுக்கப்படும் தண்டனை குற்றவாளிக்கு தண்டனையாக மட்டும் இருக்கக்கூடாது, அந்த குற்றவாளி திருந்துவதற்கு அது காரணமாக இருக்க வேண்டும். 2வது, கொடுக்கப்படும் தண்டனை சமூகத்தில் அது போல குற்றம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அது பாடமாக இருக்க வேண்டும். 3வது, கொடுக்கப்படும் தண்டனை பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்களுக்கு மன நிம்மதியை
அது மன நிம்மதியை தரக்கூடியதாக தண்டனைகள் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்கு குறித்தார் அல்லாஹ் நல்லடியார்களே. அப்படி இந்த கொடுக்கப்படக்கூடிய தண்டனை இருக்கிறதே, அதை இஸ்லாம் அந்த தண்டனையை 2 விதமாக பிரிக்கின்றது. முதலாவதாக ஷுரூத் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிர்ணயித்த தண்டனைகள். குர்ஆனில் என்னென்ன குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனை என்று இறைவன் கூறிவிட்டார். அதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளுக்கும் சமரசத்திற்கும் இடம் இல்லை. திருடினால் கைகள் வெட்டப்பட வேண்டும், விபச்சாரம் போன்ற குற்றங்கள், திருமணம் முடித்தவராக இருந்தால் கல்லாறு அடித்துக் கொள்ளப்பட வேண்டும், இப்படியாக ஒரு சில குற்றங்களுக்கு தண்டனையை இறைவனை சொல்லிவிட்டார். இது முதல் ரகம். இரண்டாவதாக என்னவென்றால் கிசாஸ் என்று சொல்வார்கள், படிக்கு படி வாங்குதல். கண்ணீர் குறித்தானவர்களே, இதனை ஒரு சிறப்பு என்னவென்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இஸ்லாம் தண்டனை வழங்குவதற்கு ஒரு அதிகாரத்தை வழங்குகிறது. என்னவென்றால் குறிப்பாக தண்டனைகளை நீதிமன்றங்களும் அரசாங்கங்களும் வழங்கக்கூடிய இருக்கின்ற பொழுது இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்னவென்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தண்டனை வழங்குவதில் அதிகாரத்தை வழங்குகிறது. அவர்கள் நினைத்தால் அந்த குற்றவாளியை மரண தண்டனை தான் வேண்டும் என்று கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். இரண்டாவது, நஷ்டஈடு தொகைகளை பெற்றுக்கொண்டு குற்றவாளியை விடுவித்து விடலாம். மூன்றாவது, அவர்கள் பெருந்தன்மையோடு அந்த குற்றவாளியை மன்னித்து விடலாம். 3க்கு இஸ்லாம் இடத்தை தருகிறது. முஸ்னத் அஹ்மதிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே ஒருவர் கொலை செய்யப்பட்டாலும் அல்லது காயங்கள் ஏற்படுத்தப்பட்டாலும் அவரை குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு சுய இஷ்டம் இருக்கிறது, 3இல் ஒன்றை தேர்வு செய்யட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நபி அவர்கள் சில நேரங்களில் மன்னிப்பை விரும்பி இருக்கிறார்கள். மன்னிப்பை விரும்புவதால் குற்றங்களை சாதாரணமாக கருத்தியதாக அர்த்தம் அல்ல. சட்ட வல்லுநர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், சட்டங்கள் கடுமையாக இருக்கின்ற பொழுது அதில் சில நெகிழ்வு தன்மைகளும் ஒரு சட்டத்திலே இருக்க வேண்டும் என்று சட்ட வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்து. கண்ணியத்திற்குத்தானவர்களே, ஈரானில் நடந்த ஒரு வழக்கு. ஒரு பெண் மீது ஒருவன் ஆக்சைடை வீசி விடுகிறார். அந்த பெண் கொத்துயிரும் கொலையுமாக ஆக்கப்பட்டதற்கு பின்னால் 15 அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகு அந்த பெண் உயிரோடு உயிர் காக்கப்படுகிறது. என்றாலும் அந்த பெண்ணின் கண் பார்வை பறிபோகிவிட்டது. ஷரியா நீதிமன்றத்திலே வழக்கு நடக்கிறது. ஒரு கட்டத்திலே இந்த பெண்மணி இடத்திலேயே இந்த நீதிமன்றம் சுய இஷ்டத்தை கொடுத்து விட்டது. இந்த பெண் சொன்னார், she requested that 20 drops of oxy be dropped in his eyes. 20 சொட்டு ஆக்சிடை அவனுடைய கண்ணில் ஊற்ற வேண்டும் என்று இந்த பெண் சொன்னது சர்வதேச ஊடகங்களை அதிரச் செய்தது. காரணம், இஸ்லாம் சொல்லக்கூடிய குற்றவியலுக்கான தண்டனை நடைமுறை. கண்ணியத்தில் குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் இருக்கின்றதை மனித சமூகத்திற்கு மிகப்பெரிய வாழ்வாக இருக்கிறது. ஏன் சஹாபா பெருமக்களும் அதிலே முனைப்போடு அதை நிறைவேற்றுவதிலே எப்படி செயல்பட்டார்கள் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களின் மகனார் அபூ ஷாமா என்பவர், அவரை யூதர்களின் கைவர்களின் சூழ்ச்சியால் அவர் வாயிலே நிர்பந்தமாக உமர் ரலியல்லாஹுவின் மகனின் வாயிலே மது ஊற்றப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு பெண்மணி இருக்கின்ற கூடாரத்திலே அவரை உள்ளே அனுப்பிவிட்டு கதவு தாளிடப்படுகிறது. இந்த சூழல் நடந்து முடிந்து விட்டது. சில காலங்கள் கழிக்கிறது. ஒரு பெண் உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதியின் அவைக்கு ஒரு பிள்ளையோடு கை குழந்தையோடு வருகிறார். இதை பார்த்து உமர் ரலியல்லாஹு ஒரு அதிர்ச்சி. இந்த பெண் வந்து சொல்கிறார், இந்த பிள்ளையின் தந்தை உங்களுடைய மகன் அபூ ஷாமா என்பவர் தான். உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதை தீர விசாரிக்கின்றார்கள். உண்மை தெரிய வருகிறது. மகனும் ஒப்புக்கொள்கிறார். தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. குடித்த குற்றத்திற்காக, மதந்திய குற்றத்திற்காக 80 கசையடிகளும், விபச்சார குற்றத்திற்காக 180 கசையடிகள் நிர்ணயிக்கப்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தன்னுடைய மகனை தண்டனையை நிறைவேற்றுகிறார்கள். அடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே அவருடைய மகன் வஃபாத்தாகி விடுகிறார். உயிர் பிரிந்து விடுகிறது. அவரை குளிப்பாட்டி ஜனாசா தொழுவதற்கு பின்பு அவரை தஃபன் செய்யப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீதமுண்டான அடியை கபரிலே அடித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாம் கவனிக்க வேண்டும். கண்ணீர் சிந்துகிறார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அருமை மகனை, அல்லாஹ்விடத்திலே நீ பரிசுத்தமானவனாக இறைவனை சந்திக்க வேண்டும்.
அதை நான் என் கண்ணால் காண வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்களிலே கண்ணீர் கசிந்தவாறு மகனிடத்திலே கபரிலே பேசினார்கள் என்பதெல்லாம் வரலாறு என்று சொல்லித்தரக்கூடிய பாடம். கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களை தெரிந்து நடக்கக்கூடிய அதே சமயம் பாவங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய உன்னத மூமின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.